கர்நாடக சங்கீதத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அமிர்தவர்ஷினி ராகம். இந்த ராகத்தை ஒரு தெய்வீக ராகம்னு சொல்லுவாங்க. இந்த ராகம் பாடும்போது மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் உணர்ச்சிமிக்க மகிழ்ச்சியும் தருது. இந்த ராகம் நம்முடைய ஆன்மீக உணர்வை தூண்டக்கூடிய ராகமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகம் மன அழுத்தத்தை குறைக்கவும் மன அமைதியை தரக்கூடிய ராகமாகவும் இருக்குது. மேலும் உடல் வெப்பத்தை தணிக்கவும் பயன்படுது. இந்த ராகம் நம்முடைய நினைவாற்றல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு ராகம். அதனால தான் இந்த ராகத்தை தியானங்களில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மேலும் இந்த அமிர்தவர்ஷினி ராகம் மழை பொழிய வைக்கக்கூடிய ராகம் என நம்பப்படுது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தரான முத்துசாமி தீட்சிதர் கயத்தாறு பகுதியில் இந்த ராகத்தில் அமைந்த ஒரு கீர்த்தனையை பாடி மழையை வருவிச்சதா வரலாறு கூட உண்டு. சரி, இந்த அமிர்தவர்ஷினி ராகத்தில் வரக்கூடிய சில திரைசை பாடல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இசைஞானி இளையராஜா இசையில் வந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் வர தூங்காத விழிகள் 2 பாடல், மல்லுவேட்டி மைனர் படத்தில் வர காத்திருந்த மல்லி மல்லி பாடல், ஸ்ரீராகவேந்தர் படத்தில் வர மலைக்கு ஒரு தேவனே இந்த 3 பாட்டும், அப்புறம் விஜய் ஆண்டனி இசையில் வந்தால் நினைத்தாலே படத்தில் வர நான் தானா பாடல், அண்ணாத்த படத்தில் வர டி இமான் இசையில் வந்த என்னுயிரே என்னுயிரே இந்த பாடல் எல்லாமே அமிர்தவர்ஷினி ராகத்தில் அமைந்த பாடல் தான். இந்த பாடல்கள் எல்லாத்தையும் ஹெட்ஃபோன் போட்டு நீங்களும் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.